சப்ஸ்கிரைபர் இருக்கு ஒன்று தான் 10K மேலே இருக்கல. ஓகே ஓகே. ஏமண்ணே நீ வந்து பிஜிஎம்ஐ ஸ்டோர் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கியா என்ன? அண்ணா பிஜிஎம்ஐ ஸ்டோர் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கியா என்ன? பிஜிஎம் அக்கௌண்ட்டுக்காண்ணா? ஆ ஆமாண்ணா. என்ன புளுத்துறதுக்கு பண்ற? உனக்கு வேற வேலை இல்லையா? ஆ நீ நீ எதாவது பண்ணுறதுக்கு எங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கா? அதான் இல்லீகல்னு தெரியும்ல, பண்ணக்கூடாது. சரிண்ணா ஓகே பண்ணலாம். அப்போ அது இருக்கிற எல்லாத்தையும் வெளியிடு, டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் தூக்கு. ஓகே தரத்தான் தத்தான் தத்தான் கைஸ். எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை கைஸ். போலீஸ் பிடிச்சிட்டு போனால் இவனை பிடிச்சிட்டு போங்க, இவன் தான் ஃபோர்ஜரி. தான் தரத்தான் தரத்தான் வந்தம்மா அழகாக சூப்பர் சாட் வாங்கினோமா, இது வாங்கினோமா, மெம்பர்ஷிப் வாங்கினோமா, போனோமான்னு இருக்கணும். இதாக வேலை பண்ணிட்டு இருந்ததுன்னா அவள் தான். சரிண்ணா. நாளைக்கு வந்து ஒன்றை சொல்ல மாட்டாங்க, எங்களை தான் சொல்லுவாங்க. சரிங்கண்ணா ஓகே. இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், எடுத்து விட்டேன். தான் தத்தான் சூப்பரா சூப்பரா குமார், வெரி குட். நன்றி நன்றி நன்றி. கவலைப்படாது. ஸ்ட்ரிக்ட்லி பிடிஎஸ்ல யாரும் பண்ணக்கூடாது. யார் அப்புறம் யார் குமார்? அப்புறம் யார் சொல்லு, பேர்லாம் போட்டு விடு எனக்கு. எந்த புடிங்கி போறேன்னு சொல்லு, எல்லாம் நான் பேன் அடிக்கிறேன். ஐயோ வேணாண்ணே. ஏய் வேணாடா, நான் லவடை கபால் நான் போய் உள்ள வருவேன் நான். யார் எனக்கு பேர் அனுப்பிச்சுடு, எந்த நாய் அனுப்பிச்சுடு பண்ணுறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இது பண்ணக்கூடாதுன்னு. இப்போ எனக்கு வந்தவன் எனக்கு ஐயோ அண்ணா ஐயோ அண்ணா நான் வேணாண்ணே ப்ளீஸ் அண்ணே. என்ன 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 இவ்வளோ டிராஃபி இவ்வளோ காசு கொடுத்து என்ன பிடுங்கிறதுக்கு போய் இல்லீகல் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு அமுச்சுட்டு எனக்கு பேர் அமுச்சுட்டு எனக்கு யார் யாருன்னு மட்டும் தான் சொன்னாங்க, பட் மற்றவங்க எனக்கு தெரியல சீரியஸா. அப்புறம் என்ன அப்புறம் தெரியாம என்ற கதைக்கிட்டு இருக்கிற, யாரும் பண்ண மாட்டானுங்க. ஓகே ஓகே. மதன் மோஸ்ட் ஆஃப் பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஆர் ப்ரமோட்டிங் பிடிஎஸ். வாய்ப்பே இல்லை, யாரும் பண்ண மாட்டாங்க, போய் வாய்ப்பே இல்லை. நெவர் அண்ட் எவர். எனக்கு தெரியும் யாரே பண்ண மாட்டாங்க. யார் பண்ணுறா சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க எனக்கு. நான் இப்போ லைவ் செக் பண்ணுறேன். டொட்டோ கிடையாது, டொட்டோ இஸ் நாட் இயர். டொட்டோக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. டொட்டோ பேன் ஃப்ரம் பிடிஎஸ். டொட்டோ பிடிஎஸும் கிடையாது. டொட்டோ எது பண்ணாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அது எங்களுக்கு டொட்டோக்கு சம்மந்தமே கிடையாது. ஆல்ரெடி டொட்டோ ஹஸ் பின் பேன். அவன் ஐடி வாங்கிட்டு அவன் பண்ணுறதெல்லாம் நாங்கள் கணக்கில் வர மாட்டோம். அவன் பண்ணுற இல்லீகல் வேலை அவனே அது போலீஸில் பதில் சொல்லிட்டோம். எங்களுக்கு அது சம்மந்தம் கிடையாது. அவன்லாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். டொட்டோ பிடிஎஸ்னு கிடையாது முதல்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டொட்டோ வாஸ் நாட் இன் பிடிஎஸ். நீங்கள் சொன்னீங்கன்றது தான் அவனுக்கு அந்த ஸ்லாட்ஸ்லாம். ஸ்ட்ரிக்ட்லி நோ இல்லீகல் திங்ஸ். எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்திருக்கு. நாங்கள் ஏற்கனவே ஸ்டோர்ஸ் ப்ரொமோட் பண்ணதுக்கு எங்களுக்கெல்லாம் பயங்கரமான ப்ரெஷர் வந்திருக்கு. எங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. நாங்கள் அதை பண்ணுறதே இல்லை. அது அன்னைக்கு போனது தான். ராட்ரிக் லவடை கபாலா, இவன் ராவடி தாங்க முள்ள கருமை, இது ஏதாவது பிரச்சனை பண்ணி விடுறதே எங்களுக்கு வேலையாக போச்சு. ராட்ரிக்கோட லைவ் செக் பண்ணி ஜோனை பாருண்ணா, வெறியா வந்துருச்சு நேத்துக்குள்ள மாதிரி. ஐயோ இந்த ஜோனா இது சம்பவம் இருக்கு, நேத்து மாதிரி சம்பவம் இருக்கு. யாரு எங்க ராட்ரிக் ப்ரொமோட் பண்ணிருக்காங்க ஏதாவது சொல்லுங்க. எனிதிங் எப்படி? ஓ இவனுங்க வேறு ஆவடி பண்ணி எங்களை ஏதாவது கொண்டு போய் உள்ள குறைச்சி விடுங்க போல ப்ரோ. கடுப்பாகுது. சாய்க்கு டாமினி கோஸ்ட்டுக்கு ட்ரோலுக்கு வராத ப்ரமோஷனா ப்ரோ? ஐயோ இந்த ஈவெண்ட் எத்தனை பேரா? இவ்வளோ டிராஃபி, இவ்வளோ காசு, இதுக்கு மேலே எதுக்கு ப்ரோ இல்லீகல் வேலை? இவ்வளோ பண்ணி தரோமே நமக்கு. கம்யூனிட்டி அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. கேமிங் கம்யூனிட்டி இவனுங்க ஏன் இப்படி பண்றானுங்கன்னு தெரியல. எனக்கு இவ்வளோ ப்ரெஷர் ஏற்றிட்டு இருக்கானுங்க. எனக்கு
எரிச்சல் மயிரா வருது. இவனுங்க பண்றது எனக்கு எவ்வளவு பேரை கட்டுப்படுத்துறது. இந்த லவுடேக்கா பால் பொட்ட பசங்க பண்றதுல இவனுக்கு பிரச்சனை வராம எங்களுக்கு தான் ப்ரோ பிரச்சனை வருது. அவ்வளோ பேர் கவனிக்கிறாங்க எல்லாரும். யார் யார் என்ன பண்றாங்க, என்னென்ன பண்றாங்க அப்படின்னு. அதுல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு நீங்க அதை கேட்டீங்கன்னு ஏய் இங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜிடா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி டு தி கோர்ரா. அது ஒரு அக்கவுண்ட்டை கொடுத்து அந்த அக்கவுண்ட்ல இருந்து இதை பண்ணி அதுல இருந்து எடுத்து லிங்க் பிரஷ் பண்ண சொல்லி அந்த லிங்க்ல இருந்து எடுத்து எல்லாமே போகும் அதுல இருந்து. நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் அந்த A to Z இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஐயோ கடவுளே. ஏடா எனக்கு ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் டு 1.25 லட்சம் எனக்கு வராத ப்ரமோஷனாடா. நான் ஏதாவது தொடறேனா கருமம். காசு 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 தா எல்லாமே கிடைக்குது. இனிமேல் எதுக்குடா காசு? எரிச்சல் மயிராகுது எனக்கு. இவ்வளோ டிராஃபி, இவ்வளோ காசு வாங்கி கொடுத்துருக்கேன். அவ்வளோ டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க எல்லாரும். எதுக்கு அவ்வளோ இல்லீகல் வேலை? எங்க கொண்டு போய் விட போறோம்? எங்க கொண்டு போய் விட போறாங்களோ தெரியலையே. சாக்கால வரணும். ஓ அப்பா இந்த லவுடே கப்பல் ஏமன் லவுடே பையா, ஏதாவது எங்களை கொண்டு போய் எங்கேயா கொண்டு போய் விடுறதா உனக்கு வேலையா? இல்ல நான் இன்ஸ்டால ஒரே வாட்டி போட்டேன். ஒரு வாட்டி எதுலயுமே போடுவோம். எதுல பண்ணாலும் ட்ராக் பண்ணுவாங்கடா லவுடே பையா. எதுல பண்ணாலும் ஆமா பண்ணிட்டு ராவடி பண்ணுங்க எப்ப பார்த்தாலும். லவுடே எல்லாரும் உங்க ராவடி தாங்க முடியல எங்களால. அப்படியே வெளியே அனுப்பிச்சுட்டுருவோம். நாயே இருக்கிறதா பிரச்சனை பண்ணி விட்டு இருந்தோம். நாங்க நோ சொல்ற காரணத்தால தான் உங்கள்கிட்ட வராங்க. அது உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அதுக்கு ஒரு மன்னிப்பு இது வீடியோ இது போட்டு விட்டுறது. ஆமா போட்டு விட்டு ஒழுங்கா இன்ஸ்டாகிராம்ல. எனக்கு தெரியாது, இப்ப தெரியாம பண்ணிட்டேன். இனிமேல் நான் பண்ண மாட்டேன். இப்போ நாங்க இதுக்கு பொறுப்பு எந்த பொறுப்பு கிடையாது. இதுக்கும் எனக்கு எந்த பிடிஎஸ்க்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு. அதையும் சொல்லி ஒரு பாயிண்ட் அவுட்டா பண்ணுவாங்க. இது கூட தெரியல அப்படின்னு அந்த மாதிரி தான் பல பேர்த்த பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா அந்த டீம் 7 15 கிலோ ஈவென்ட்ல மட்டுமே. ஆமா 15 கிலோ ஈவென்ட்ல மட்டுமே கொடுத்துறானுங்க. சூப்பர் சாட் வாங்கினாலே ஏதாவது பண்ணி விடுவானுங்க. நீ எங்களை இவ்வளவு பிரச்சனை பார்த்தும் சனி இது ராவடி பண்ணிட்டுக்கிறீங்களா? ஐயோ பேராசை கொண்டு போய் எங்க கொண்டு போய் விட போதோ தெரியல எங்களை. டீம் 7 எப்படி உள்ள போக போறான்னு தெரியல. ஜிஎஸ் ப்ரோமோட்டிங் நான் பாத்துறேன். ஜிஎஸ் கேட்டுக்கிறேன். ஹேய் அண்ணா டீம் 7 பாத்தீங்களா என்ன பண்றானுன்னு? மாலி போடி செத்துட்டு திரும்பி வரானுங்க. அதான் இங்க இருந்து எப்படி உள்ள போக முடியாது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஈஸியா நம்ம அங்க போய் இறங்குறாங்க. அழகா இங்க பாருங்க சரியான ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி? தேவையான கில் எடுத்துட்டானுங்க. 16 கில்லுண்ணே. சரி 1 கில் தான் தேவை. சரிடா மாட்டிக்குவாங்கல. இப்போ லூட் இருக்காதே கோமாளி. இது என்னடா ஸ்ட்ராட்டஜி? இல்ல இப்ப உள்ள இறங்கினானுங்க. உள்ள இறங்கி இங்க லூட் பண்ணி பாருங்க. இப்ப அவனுக்கு பாருங்க இங்க என்ன பண்ண